வணக்கங்க. இன்றைக்கி இட்லி பொடி எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் கருப்பு உளுந்து ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கிறேங்க. உளுந்து இந்த தோல் எடுக்காத கருப்பு உளுந்து, இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போல்லாம் இட்லிக்கு யாரும் இந்த உளுந்து அதிகமாக சேர்த்துறதில்ல. இதை கழுவி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால் நம்ம இந்த இட்லி பொடிக்கு சேர்த்துக்கிட்டோம்னா கசப்பெல்லாம் தெரியாது. ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது நல்லா பொன்னிறமாக இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்லோ தீயில் வச்சு தான் எல்லாத்தையுமே வறுக்கணுங்க. அதுக்கடுத்து பாதி அளவு பொட்டுக்கல்ல எடுத்துருக்கேன். அதையும் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து அதில் பாதி கடலைப்பருப்பு கொஞ்சமாக எடுத்துருக்கேன். வாசனை நல்லாயிருக்கும். பொட்டுக்கல்ல நம்ம அதிகமாக சேர்த்துக்கிறனால கடலைப்பருப்பு கம்மியாக சேர்த்துனாவே போதும். இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். எல்லாத்தையுமே ஸ்லோ தீயில் தான் வச்சு வறுக்கணுங்க. இது கருப்பு எள்ளு நல்லா வாசனையாக இருக்கும் இட்லி பொடிக்கு. வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். இது கருப்பு எள்ளும் நல்லது ரொம்ப உடம்புக்கு. நல்லா இப்படி பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு வரமிளகா காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. நான் இதுக்கு ஒரு 10-15 மிளகா போட்டிருக்கேன். நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எதுக்குமே எண்ணெய் விட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இது கருவேப்பிலை எண்ணெய் விடாமல் வறுத்தோம்னா நம்ம எவ்வளோ நாளைக்கு வேணாலும் வச்சுருக்கலாம். உப்பையும் போட்டு கல்லுப்பை போட்டு அதையும் ஒரு ஈரம் போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு பெருங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணுங்க. இல்லாட்டி அது நல்லா பொரிஞ்சு வராது, அப்படியே பிசு பிசுன்னு இருக்கும். அதை நல்லா வறுத்து எடுத்துட்டோம்னா பெருங்காயத்தை ஆறுனதுக்கப்புறம் நல்லா அது பொடி பொடியாக வந்துடும். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா கொரகொரப்பாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இட்லி பொடி சூப்பராக இருக்கும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த கலர் வேணும்னா நம்ம காஷ்மீரி சில்லி போட்டுட்டோம்னா நல்லா கலர் வரும். நம்ம சாதாரண மிளகா போடும்போது இந்தளவுக்கு தான்